பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. பா, இந்த ஏரியாவுக்குலாம் வந்து ரொம்ப நாளாச்சு இல்லை மச்சான். அதுவும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. கடைசியாக அர்ஜுன் கல்யாணத்தப்போ பார்த்தது. என்னடா மச்சான் பண்ணுறது? என் அப்பா அவன் பிஸ்னஸை விட்டு என்னை நகரவே விட மாட்டேங்கிறான். நீயும் காலேஜு வீடு வேலைன்னு சுற்றிட்டு இருக்க. இதில் எங்கே மச்சான் மீட் பண்ணுறது? எல்லாமே காலேஜ் லைஃபோடு முடிஞ்சிச்சுடா. காலேஜ் முடிஞ்சா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னெலாம் எல்லாம் முடிஞ்சிரும். இனிமேல் எல்லாம் ஃபேமிலியை பார்க்குறதாவே இருக்கும். நமக்கான டைம்லாம் கிடைக்கவே கிடைக்காது மச்சான். அப்படியே கிடைச்சாலும் அதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எப்படி கெத்தா நினச்ச டைம்லலாம் பார்க்குறது பேசுறது சுற்றுறதுன்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாரு, நீ இங்கே நான் அங்கே, வேலை வேலைன்னு பிஸியாகவே இருக்கும். ஃபோன் பண்ணி பேசுகிறதே கம்மி தான். இதில் எங்கே மச்சான் மீட் பண்ணுறதெல்லாம்? சரி விடுடா, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். ஸோ பழசெல்லாம் எதுக்கு? ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். அப்புறம் கல்யாணம் எப்போ? கல்யாணமா? நாளைக்கு தாண்டா பொண்ணே பார்க்க போகிறாங்க. நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஆமாம், மறுநாள் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து தான் கல்யாணம். மச்சான், நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் உங்கள் அப்பா பிஸ்னஸுக்கு பெரிய புட்டாக வாங்கி போட்டுட்டு ஒழுங்காக என் கூட வந்துடு. இந்த 20 and 15 டேஸில் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். புரியுதுல்ல மச்சான்? நேற்று நைட்டு நீ ஃபோன் பண்ணி சொன்னதுமே என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்டா. 20 நாள் நான் உன் கூட தான் இருப்பேன். பிஸ்னஸ்லாம் என் அப்பா பார்த்துப்பான். சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. இந்த 20 நாள் கிடைச்சதே எனக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி. இந்த 20 நாள் என்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்டா. அதுக்கப்புறம் திரும்பியும் போய் அவன் டார்ச்சரை அனுபவிக்கணும். சரி விடுடா மச்சான், இந்த அப்பன்களே இப்படி தான் இருப்பானுங்க. சரி விடு. அப்புறம் உன்னோட லைஃப்லாம் எப்படி போகுது? ஏதாவது கல்யாணம், லவ்? வாய்ப்பே கிடையாது மச்சான். சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன். என் அப்பா டார்ச்சரே தாங்க முடியல. இதில் ஒரு பொண்ணு வேற வந்து அவ டார்ச்சரை வேற தாங்கணுமா? என்னால் முடியாதுப்பா. ஃபஸ்ட்டு என் அப்பனை சமாளிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து அவளை சமாளிக்கிறதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிறேன். அப்படி இல்லை, 2 பேர் டார்ச்சர்லாம் என்னால் ஒரே டைம்லலாம் வாங்க முடியாதுடா. சத்தியமாக பாடி தாங்காது. என்னடா இப்படி சொல்கிற? உங்கள் அப்பா அவ்வளோ டார்ச்சராக பண்ணுறான்? ஐயோ மச்சான், நீ வேணா எங்கள் அப்பன்ட்ட 2 நாள் இருந்து பாரு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரே நாளே நீ தெரிச்சிட்டு ஓடிடுவ. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான்டா. பேருக்கு தாண்டா அவன் கம்பெனியை என் தலையில் கட்டி நீ தான் ஓனர், இனிமே நீ தான் எல்லான்னு சொன்னான். ஆனால் அப்படி இல்லை மச்சான். அவன் வெளுத்து வாங்குறான்டா. என்னால் முடியல. சரிடா விடு விடு. இன்னும் ஒரு 20 நாள் தானே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு உங்கள் அப்பன் டார்ச்சர் இல்லாமல். அதை நினச்சி தான் மச்சான் என் மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன். ஓகே, நீ என்ன விடு. ஆமாம், உன்னோட கதை என்ன? நீ யாரையாவது லவ்? டேய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? லவ்வா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தா உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பானா? ஓ, அப்போ அந்த முட்டைக்கண்ணி? டி நீ வேற, அவன் என் ஃப்ரெண்டுடா. லவ்லாம் எதுவும் இல்லை. நீ பாட்டுக்கு ஏதாவது என் ஃபேமிலி முன்னாடி உளறி வச்சிடாத. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும். என்னடா பிரச்சனை ஆகும்? சொல்லப்போனா அவளும் உனக்கு முறை பொண்ணு மாதிரி தான். உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மச்சான் இங்கே பாரு, நான் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கேன். தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. அப்புறம் நான் சொல்லிட்டேன், அவன் என்னோட லவ்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். தேவையில்லாமல் பேசாத. இன்னொரு தடவை நீ பேசுனேன்னு வச்சுக்கியேன், நான் இப்படி சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்குங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறேன். தேவையில்லாமல் கெடுத்துக்காத. இப்போ நீ இந்த இடத்த விட்டு
கிளம்பலாமா? நீ இங்கேயே இருந்தினா ஓவரா பேசுவ. வா வா கிளம்பலாம். என்ன சம்மந்தி, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அர்ஜுனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்தப்போ வீடெல்லாம் இப்படி இல்லையே, ஆனா இப்ப நிறைய மாத்திருக்கீங்க. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அடிக்கடி மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதனால தான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டேன். நல்லா இல்லைங்களா? ஐயோ, நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நல்லா இருக்கு. முன்ன வேற மாதிரி இருந்துச்சா, இப்ப நிறைய மாத்திருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். நல்லதா இருக்கு வீடு, இதுவும் சூப்பரா தான் இருக்கு. அப்புறம் சம்மந்தி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது மாத்தி பண்ணியிருந்தேன்னா அது நீங்க சொல்லுங்க. நாம மாத்தி பண்ணிக்கலாம். பொண்ணு பார்க்கறதுல நம்ம என்ன பண்றது? 4 பேரை கூட்டிட்டு போறோம். போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்போம். எல்லாமே பேசி முடிச்சது தானே. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஏற்கனவே பார்த்து பேசிக்கிட்டவங்க தான். இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தானே. அவ்வளோக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப கிராண்டா பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, ஏற்கனவே பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு. அவங்களும் ரொம்ப நாளா பேசிட்டு தானே இருக்காங்க. இதுல எதுக்கு புதுசா? ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வேணா என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம கிராண்டா பண்ணிக்கலாம். ஆ சரிங்க சம்மந்தி. அப்ப நான் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாளைக்கு, ஆமா நாளைக்கு எத்தனை மணிக்கு சம்மந்தி கிளம்பலாம்? நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பணும். எனக்கு என்னமோ காலையிலே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணுது. ஆ ஆமாண்டா, காலையிலே போய் பொண்ணு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா டைம் இருக்கும். நம்ம அப்போ போய் என்கேஜ்மெண்ட்டுக்கான தேவையான வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே எல்லாமே பண்ணணும்ல. நிச்சயத்துக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு தான் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் அதிகமா வேலை இருக்காது. என்னதான் பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு தான் வேலை அதிகமா இருந்தாலும் பையன் வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல. அது எல்லாமே பார்க்கணும்ல. நம்ம என்ன ஒரு ஆளா 2 ஆளா, எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க கிளம்பி கூட்டிட்டு போறதுக்கே அவ்வளோ இதாயிடும். அவங்களுக்கும் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும்ல. ஐயோ ஆமா, அதுவும் கரெக்டு தான். ஒரு ஆளா 2 ஆளா? பொம்பளைங்களே நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க ஒரு புடவை எடுக்கணும், மாற்றணும், மேக்கப் போடணும், அதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அவங்களுக்கான துணிமணி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலின்னா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க. எல்லா வேலையும் பார்த்து தான் சம்மந்தி ஆகணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் சம்மந்தி. அதான் பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தம் எங்க வச்சுக்கலாம்? இங்க மண்டபம் ஏதாவது பெரிய மண்டபமா இருக்கா? மண்டபம்லாம் இங்கே பெரிய மண்டபம்லாம் இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் அது பாண்டியனே புக் பண்ணிட்டானே நிச்சயத்துக்கு. என்ன, அவரே புக் பண்ணிட்டாரா? ஏன் அவரு புக் பண்ணாரு? நாங்களே வந்து புக் பண்ணியிருப்போம்ல. அது எப்படி நீங்களே பண்ணுவீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தானே நிச்சயத்தில் எல்லா வேலையும் இருக்கு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க தானே பண்ணுவாங்க. கல்யாண செலவு தான் பையன் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். நிச்சய செலவு எல்லாமே பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு தானே. அப்படி இருக்கும்போது அப்புறம் அவன் தானே எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆனா என்னதான் இருந்தாலும் ராமச்சந்திரா, அவர் சொல்றது கரெக்டு தானடா. நிச்சயம்தான் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே பண்ணுவாங்க. கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு சைடு நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம கல்யாணத்தை நம்ம நல்ல கிராண்டா நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? சரிடா, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போவே. ஏன்னா ரொம்ப நாள்லாம் டைம் இல்லை. நிச்சயம் முடிஞ்சு 10 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்ல. ஆனால் எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. ஏன்னா அவங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு அவன் சொன்னான்ல. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துலேயும் ஏதாவது இருக்கான்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி அவன் ஏதாவது சொல்லி அது குழப்பமாயிடும்ல. அப்படி பெருசுங்கெல்லாம் அங்கே உட்காந்து என்னதான்க்கா பேசிட்டு இருக்குங்க? என்ன பேசுறாங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிச்சயம், கல்யாணம், எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும் போகணும்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வேற என்ன பேச போறாங்க இந்த டைம்ல? ஆமாம் ஆமாம். ஏன்னா இது புது இடம்ல, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பாட்டி, மாமாவும் சித்தப்பாவும் எங்க? தங்கம், அவனுங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலம்மா. நைட்டு நான் இங்கே வரும்போது பார்த்தது. காலையில் சாப்பிடும்போது கூட நான் பார்க்கல.
புது இடம் புது ஊரு, அதான் அப்படியே அங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்ப தேவையில்ல, ஆஃபீஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய தேவையில்ல. அதனால் பசங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதால நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கட்டும், என்ன ஒரு 20 நாள் தானே ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதும் வேலை, ஆஃபீஸ், வீடு இதே மாதிரி தான் இருக்கும். வயசு ஆக ஆக வேலை செஞ்சுதானே ஆகணும், சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம், குழந்தை, குட்டின்லாம் வரும்போது எல்லாமே சமாளித்து தானே ஆகணும். எல்லாமே பெற்றவங்களே பண்ணணும்னா அது எப்படி நடக்கும்? அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும்ல. அதெல்லாம் நம்ம பசங்க எல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. எந்த டைமில் என்ன பண்ணணும்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்மளாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க. ஏக்கா, சென்னையிலலாம் எப்படி இருக்கு? லெச்சு, சென்னைலாம் எப்படி இருக்கும்? சென்னை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இது என்ன கேள்வி? ஏம்மா, ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. என்ன உன்னை இழுக்கலனா உனக்கு தூக்கமே வராதுல்ல? அட லெச்சு, என்னாலலாம் ஒன்றை இழுக்க முடியாது. நானே ஒட்டடை குச்சி மாரி இருக்கேன். நீ அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏற்றி வச்சிருக்க. நான் உன்னை இழுத்தனா என் கை கால்லாம் பிஞ்சிடும்பா. பெரியம்மா, அக்கா எங்க? அக்காவா? எந்த அக்காவம்மா கேட்குற? பெரிய அக்காவை கேட்குறியா இல்லை சின்ன அக்காவை கேட்குறியா? ராதிகா அக்கா பெரியம்மா, அவங்க எங்க இருக்காங்க? ராதிகா, ராதிகா, இங்க வா. இங்க பாரு, சித்ரா கூப்பிடுறா. உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறல. என்னம்மா? இரு வரேன். இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்ட்டலாம் நம்மளால எதுவும் பேச முடியல. வளர வளர நம்ம கிட்ட வாயடிக்க தான் பார்க்குதுங்க. கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தி. நான் பெற்றிருக்கனே 2வது ஒரு பொண்ணு. எப்பா, அது அடங்கவே அடங்காது. என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அது சொல்கிறது தான், அது பண்ணுறது தான். இப்போ பாருங்க, நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் வரல. ஏய் ராதிகா, ஒன்னதாண்டி எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். வருவாக்கா, அதான் கூப்பிட்டுட்டீங்களே, எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? வருவா. நீ ஏம்மா நின்றுட்டே இருக்க? இங்கே வா, இங்கே வந்து உக்காரு, அவள் வருவா. ஆ சரிங்க சரிங்க. அத்தை, அத்தை வேணும். அத்தைன்னு சொல்லு. அட விடுங்க, அவள் சின்ன பொண்ணு தானே. அவளை நான் பார்த்ததும் இல்லை, அவளும் என்னை பார்த்ததும் இல்லை. அதான் எடுத்தோன்னே எப்படி கூப்பிடணும்னு தெரியல. போக போக அதெல்லாம் பழகிடுவா. ஏய் ராதிகா, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? மா, கத்திக்கிட்டே இருக்காதம்மா. இதோ வந்துட்டேன், இரு. இப்போ எதுக்குமா என் பேரை ஏலம் விட்டுட்டே இருக்க? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏய், நான் எங்கடி உன் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்கேன்? அவ சித்ரா வந்து உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கா. நீ உள்ள இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிட்டா வர மாட்டியா? நீங்கள் எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்டே இருப்பீங்களா கலகலப்பா? வேற என்னக்கா பண்ணுறது? வீட்டில் இருக்க ஆம்பளைங்களாம் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி உக்காந்து பேசி கதடிச்சு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? கூட்டமாக நின்று இதுங்க கதடிக்கிறதுக்கு உள்ள நான் பாட்டுக்கு ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டு வேடிக்கை பார்க்க வச்சுருக்குங்க? ஏம்மா, எதுக்குமா என்னை கூப்பிட்ட? என்னை கூப்பிட்டுட்டு நீங்கள் கதடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், சித்ரா தாண்டி உன்னை தேடிட்டு இருந்தா. அவ தான் உன்னை கூப்பிட்டா, அதான் உன்னை நான் கூப்பிட்டேன். ஆமாக்கா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நேற்று நீங்கள் வீட்டுக்கு வர சொன்னீங்கல்ல, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியலையா, அதான் பெரியம்மா கிட்ட கேட்டேன். என்ன சித்ரா, நீ உள்ளே வர வேண்டியதானே? நான் எப்பயுமே ரூமில் தானே இருப்பேன். நீ எதுக்கு அம்மா கிட்ட கேட்ட? இல்லைக்கா, எல்லாருமே வந்திருக்காங்கல்ல, அதனால நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களான்னு நினச்சிட்டு தான் நான் பெரியம்மா கிட்ட கேட்டேன். ஆமாம் ஆமாம், உன் அக்கா அப்படியே வேலை செஞ்சுட்டு தான் மறு வேலை பாப்பா. அதானே, உங்கள் கேங்லாம் ஒன்று சேர்ந்தா என்னை வச்சு செஞ்சிருவீங்களே. கேங்கா? அது என்ன கேங்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் சும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவங்க வேலைக்கு போனதும் நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு பேசுவோன்னு சொன்னோம்ல, நாங்கள்லாம் சேர்ந்து சும்மா அங்கே தோட்டத்தில் எங்கேயாவது வெளியில் உட்காந்து பேசுவோம். அதை சொல்லுது பாப்பா. ஏன் மேடம், கேங்கோட லீடரே நீங்கள் தானே? என்ன, கேங்கோட லீடரு ராதிகாவா? ராதிகா எவ்வளோ அமைதியான பொண்ணு, அவளை இப்படி கேங்கோட லீடராக இருப்பா? யாரு? ராதிகாவா? ராதிகாவா அமைதியான பொண்ணு? என்ன அங்கே சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாம்மா,
உன்கிட்ட ஃபோன் பேசிட்டு அப்படியே பால்கனியில் வந்து பார்த்தேன். கீழே 2 குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அதை பார்த்துட்டு இருக்கேன். 2 குரூப்பாவா? யார் யாரு? அர்ஜுன் அவங்க மாமனார், அப்புறம் எங்கள் அப்பா, மாமா, இவங்க 3 பேரும் அங்கே உட்காந்து சோஃபாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, அப்புறம் காவிய பொண்ணு, அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அப்புறம் ராதிகா, அங்காண்ட அப்புறம் அர்ஜுன், அதான் நிலா அவங்க அம்மா, அப்புறம் இன்னவங்க 2 பேர், இன்னொருத்தவங்க அவங்க சித்தின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஹைட்டாக கண்ணாடி போட்டுக்கிட்டு. இவங்களாம் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்ணணும்? ஏய், நீ கோவப்படாதடி. நான் உன்கிட்ட பேசிட்டே அப்படியே நடந்து வந்தேன். பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். கீழே சவுண்டாக இருந்ததுன்னு எட்டி பார்த்தா இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன். சரி, அவங்க பேசுனதுல உங்களுக்கு அப்படி எதுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு? அப்படி அவங்க என்ன பேசுனாங்க நீங்கள் இவ்வளோ சிரிக்கிறீங்க? அதுவா, எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அதான் உங்கள் அத்தை. அவங்க ராதிகாவை ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. நல்ல பொண்ணு கூட ஓகேன்னு சொல்ல முடியாது. நல்ல பொண்ணு தான். ஆனால் அமைதியான பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதான் அது கேட்டதுமே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஓ, அவங்க அப்படி சொன்னாங்களா? அப்போ சிரிப்பு வருது. கரெக்டு தான். கேட்டதும் எனக்கே சிரிப்பு வருது. ராதிகா வந்து நல்ல பொண்ணு தான், ஆனால் அவள் அமைதியான பொண்ணெல்லாம் கிடையாது. அது தாண்டி நானும் சொல்கிறேன். அவங்க சொன்னதுமே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதான் சிரித்தேன். இப்படி வயசானவங்களுக்கு நடுவில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காளா? அங்க இருக்கிற கேங்குக்கே அவ தான் லீடரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம்ல, நானே மறந்துட்டேன் பாருங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ தான் கேங் லீட்ரு. அதில் 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு ஆள் எங்கள் அத்தை, இன்னொன்று வந்து கீதா சித்தி. அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்கல்ல, அதனால அவங்க அங்கே இல்லை. ஓ, இதுல இது வேறயா? அப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு பார்க்கும். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ஆ இருக்கும் இருக்கும். ஆமாண்டி, என்னதான் நாங்க கூட்டு குடும்பம் இருந்தாலும் தனித்தனியாக தான் இருந்திருப்போம். நான் ஒரே பையன், வீட்டில் அப்பா அம்மா நான் 3 பேர் தான் இருப்போம். என்னதான் அடிக்கடி நான் அர்ஜுன் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் அவ்வளோக்கெல்லாம் எதுவும் இருக்காது. மனோஜ் கூட விளையாடுறது, அப்புறம் காவிய பொண்ணு கூட விளையாடுறது, அதோட முடிஞ்சிரும். இப்போ இங்கே வந்திருக்கேன்ல, இங்கே எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியலடி, நல்லா இருக்கு. இதே மாதிரியே லைஃப் ஃபுல்லாக இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெறும் 20 days தானே இருக்கும். ஆ ரொம்ப மிஸ் பண்ண போறீங்களோ? ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்பப்போ இதேமாரி கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், உன் கழுத்தில் நான் 3 முழிச்சு போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கும். ஆஹா, அப்புறம் கழுத்தில் 3 முழிச்சு போட்டு? ஹலோ மேடம், என்ன மறந்துட்டீங்களா? என்கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆ என்ன? நான் இப்போ தோத்தேன்? நம்ம எதில் கலந்துக்கிட்டோம் நான் தோக்கிறதுக்கு? எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைப்பா. ஏய் கள்ளி, என்னை மட்டும் நீ ஏமாத்துன, உன்னை அவ்வளோதான். இங்கே பாரு, எல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சு இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? நீ ஒத்துக்கிட்டினா நான் சிம்பிளாக முடிச்சிருவேன். இது மாதிரி பிகு பண்ணிட்டு இழுத்த, அப்புறம் நான் வேற மாதிரி, எப்படி வேற மாதிரி பண்ணுவேன். என்ன? ஆ எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம்ல, நம்ம ஒரு பெட்டில் இருந்தோம். தோத்துட்டேன்ல நான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அது அந்த பயம் இருக்கட்டும் மவள. ஐயா சிப்ப. சரி, என்ன பண்ற? சாப்பிட்டியா நீ?
பாரு, இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ தான் சாப்பிட்டியானே ஒரு வார்த்தை கேட்குறீங்க. ஏய், அப்படியே பேசிட்டே இருந்ததுல கேட்கக்கூடாதுலாம் இல்லை, அதான் இப்போ கேட்டல. சரி சொல்லு, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? ஆ ஆ, சாப்பிட்டேன். ரூமில் தான் யாழ் கூட உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். பர்றா, நானும் என் ஆள் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கேன், பாத்தீங்களா? ஹோ ஹோ, அப்படி. ம், ரைட்டு. அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எப்படி உன்கிட்ட நான் சொல்ல முடியும்? என் ஆள் கூட நான் என்ன வேணா பேசுவேன். ஆமா, நீ உன் ஆள் கூட என்ன பேசிட்டு இருக்க? ஆ, ஆசை தோசை. நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் மட்டும் ஒன்று சொல்லணுமா? என்னால சொல்ல முடியாது, அதெல்லாம் பர்சனல். ஓ, பர்சனல் இருக்கட்டும்டி, இருக்கட்டும். ஊருக்கு வந்து உன்னை பார்க்க முடியலங்கிற கோவத்தில் உட்காந்துருக்கேன். நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்ல, அப்போ இருக்கு. உங்களை யார் கோவத்தில் உட்காந்துருக்க சொன்னா? நாங்களும் உங்களை பார்க்க வேணான்னு சொன்னோம்? பக்கத்தில் தானே இருக்குது வீடு, வந்து தாராளமாக பார்க்கலாம். ஏய், இப்படிலாம் உசு பேத்தாதடி, அப்புறம் நான் வந்துடுவேன், உனக்கு தான் பிரச்சனையாகும், பார்த்துக்கோ. யோ, முதல்ல நீ வாயா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு. வர வர உனக்கு ரொம்ப தாண்டி. பார்த்துட்டே இரு, என்னைக்காவது நீ இப்படி சொல்லும்போது திடீர்னு வந்து முன்னாடி நிற்க போகிறேன், அப்புறம் ஷாக் ஆக போகிற. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அப்புறம் செல்லம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, நாளைக்கு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்ன மொவல. என்னடா பண்ணுவ? என்ன டாவா? ஏய், வயசுல பெரியவண்டி, டான்லாம் போட்டு கூப்பிடக்கூடாது. எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கடா, போடா. மொவல, இதுக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு உனக்கு இருக்குடி. ஓ, அப்படியா சார்? நாளைக்கு நம்ம 2 பேரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க. அவங்க முன்னாடி உங்களால் என்ன பண்ண முடியும் சார்? ஓ, நீ அந்த மைண்ட் செட்டில் இருக்கியா? சரி சரி சரி, நீ அப்படியே இருந்துக்கோ. நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு அங்கே வந்து காட்டுறேன். அட, ஏங்கா நீங்க வேற இவளையா சொல்றீங்க? இவ நல்ல பொண்ணுதான், ஆனா அமைதியான பொண்ணுலாம் கிடையாது இவ. என்ன அசிங்கப்படுத்த எங்க அம்மாவே போதும், வேற யாரும் தேவையில்ல. அட, ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? ராதிகா எவ்வளோ நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. அதானே, நீங்களே சொல்லுங்க மஞ்சளத்தை, நான் எவ்வளவு நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணு, அதுவும் இல்லாமல் அமைதியான பொண்ணு தான். வீட்டுக்கெலாம் வரும்போது எவ்வளோ அமைதியாக இருப்பா தெரியுமா? அது ஒன்றும் இல்லைக்கா, புது இடம்ல, அதனால் அவள் சேட்டையை காமிச்சிருக்க மாட்டா. அமைதியாக இருந்துட்டு அமைதியாக வந்திருப்பா. ஆனால் எங்களுக்கு தானே தெரியும் அவள் எப்படின்னு. என்ன, இந்த அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையே. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியாதா? நானும் பார்த்துருக்கேன்ல, அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு தான். யாருக்கிட்டேயும் சவுண்டாக கூட பேச மாட்டா, பொறுமையாக தான் பேசுவாளே. ஏன் அதிகமாக பேசக்கூட மாட்டா. அதான்க்கா சொல்கிறேன், புது இடங்கிறதால அவள் அதிகமாக பேசியிருக்க மாட்டா. எங்களுக்கு தெரியும்ல அவள் எப்படின்னு. எங்களெல்லாம் என்ன திட்டுவா. ஏதோ இப்போ அமைதியாக இருக்கா நீங்கள் இருக்கிறதால. ஊரில் நீங்கள் போய் கேட்டு பாருங்க ராதிகா எப்படின்னு. அது மட்டுமா, அவளை ஃபஸ்ட்டாக ஸ்கூலில் சேர்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாங்க தான், உடனே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது நீங்கள் வாங்கன்னு. இவங்க போய் பார்த்தா ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? போன உடனே ஒரு பையனோட கன்னத்தை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அது பெரிய சண்டையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா, அதுக்கப்புறம் வளர 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 அவளோட சேட்டைத்தனம் அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒரு பையனை அடிச்சுட்டு வந்துடுவா, இல்லைன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுவா. அவங்க வீட்டில் இருக்கவங்கள எத்தனையோ தடவை இங்கே வீட்டுக்கு வந்து கத்திட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க. அக்காவும் அண்ணனும் ரொம்ப பாவம். போச்சு போச்சு, மொத்தமா என் சோழியை முடிச்சு விட்டாங்க. என்ன, ராதிகாவா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. அட, ஏன்க்கா நீங்க வேற, அவளை பார்த்தாலாம் தெரியாது, அவ வாயை திறந்தாதான் தெரியும் அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு. பெத்தவ நானே சொல்றேன், அது ஒரு அடங்கப்பிடாதி, அடங்கவே அடங்காது. எங்களுக்கும் அடங்காது, வெளியில இருக்கவங்களுக்கும் அடங்காது. ஆனா தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா
அப்ப கொஞ்ச நாள் மட்டும் அவங்க கிட்ட அமைதியா பேசுவா. அப்புறம் அவங்க கிட்ட பழகிட்டானா அவ வாயடி தனத்தை காமிச்சு விட்டுருவா. மம்மி, நீயுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும், ஆனா மத்தவங்க முன்னாடி பண்ண மாட்டேன்னு நான் ரொம்ப நம்பினேனே. எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டியே மம்மி. ஏக்கா, ஏங்கா நீ வேற? என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. நீங்க பாட்டுக்கும் அவளை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே சித்தி, நல்லா கேளுங்க. இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க பெரிய பொண்ணு மேலதான் பாசம், என் மேலாம் பாசமே இல்லை. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ கேளு சித்தி. அவ என்ன படிக்கும்போது வேணும்னேவா பசங்களை அடிக்கிறா திட்டுறா? அவ ஏதோ விளையாட்டுக்கு பண்றா, அவங்க அதை பெருசா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குன்னு புள்ளிய நீனு தப்பா சொல்லலாமா? அவ ஏதோ சின்ன சின்னதா குறும்புத்தனம் பண்றா, அதுக்கெல்லாம எப்படி சொல்றது? இப்ப எதுக்குடி நீ சிரிக்கிற? அதுவாக்கா, எங்க அம்மாவாவது உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கடைசியில அதுவும் அப்படி பேசிடுச்சா, அதான் பேசினதும் எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சுக்கா. வரும்டி வரும். என்ன அசிங்கப்படுத்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு வரும். இன்னொரு தடவை நீ சிரிச்சா அவ்வளோதான் ஒன்று. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? அப்புறம் இன்னும் ராதிகா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கே, சொல்லுங்க. அவளை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? நிலாவை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுறேன். நிலாவை தான் எங்களுக்கு தெரியுமே. நிலா எப்படியாப்பட்ட பொண்ணு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவளை பற்றி எதுக்கு கேட்டுக்கிட்டு? ராதிகா பற்றி அவ்வளோக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினச்சோம் ராதிகா அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் அவளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னடா நடக்குது சோழமுத்தா இங்கே? என்னை வச்சு இவங்க டாபிக் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். எங்கள் மம்மி சொன்ன மாரி இவங்க கிட்ட வாயெலாம் காமிக்க முடியாது. ஏன்னா இவங்க தான் என் வருங்கால மாமியாராச்சே. அப்புறம் எப்படி நான் இவங்க கிட்ட வாய் காட்டுறது? அமைதியாக சைலண்டா கலையை வாங்கிக்க வேண்டிதான், வேற வழி இல்லை. அதுக்கு என்னக்கா, தாராளமாக எங்கள் ராதிகா பற்றி நாங்கள் சொல்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வரும்போது அவள் என்னென்ன பண்ணான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவள் பிறந்ததெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுக்கா, அதெல்லாம் அக்கா சொன்னாதான் தெரியும். சரிங்க சம்மந்தி, நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாமே நம்ம பண்ணிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தெரியாத இடம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் எல்லாமே பார்க்குறேன். சரிங்க சம்மந்தி, நம்மளும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடலாம். பசங்க கிட்டேயும் இப்படிதான் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா அவங்களும் சீக்கிரமா அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதுவும் சரிதான். பசங்கக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அப்படின்னா தான் அவங்களும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிப்பாங்க. என்னன்னா, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்க? அதுவா, இதோ அங்கதான், அங்க கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அது எப்பயுமே நடக்கிறது தான், இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, எனக்கு ஒரே பையன்தான். அப்புறம் நான் வேலைன்னு போயிடுவேன். அவள் வீட்டில் தனியாக தான் இருப்பா. அதே மாதிரி தான் அண்ணாமலை வீட்லேயும் நாங்கள் 2 பேருமே வேலைன்னு போயிடுவோம். வீட்லேயே தான் இருப்பாங்க தவிர வெளில எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்களாம் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது தான். பசங்க பெருசாக தான் அப்புறம் அவனுங்களா வெளில கூப்பிட்டு போகிறது வருதுன்னு இருந்தாங்க. இவ்வளோ பேர்லாம் ஒரே வீட்டிலே இருந்து நான் பார்த்ததில்ல. இப்போ எல்லாருமே உட்காந்து இப்படி கதடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் அங்கே இருக்காதுல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானா? இப்படிலாம் கூட்டு குடும்பமாக உட்காந்து ஜாலியாக பேசுறதெல்லாம் எங்கே இருக்குது? ஆனால் என் வீட்டில் இது தினமும் நடக்கும். நாங்களாம் வேலைக்கு போனதுக்கப்புறம், என் பொண்ணுங்களும் ஸ்கூல் காலேஜ் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் பிரபா அவங்க அத்தை, இன்னொருத்தரவங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வந்தாங்க பின்னாடி தோட்டத்தில் உட்காந்து பேசுறது, அப்புறம் ஹாலில் உட்காந்து பேசுறது, அப்புறம் என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. இதெல்லாம் எங்க நடக்குது இப்போ? எல்லாம் தனித்தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலை செய்யற இடத்துக்கே பக்கத்திலே இருந்துக்கிறாங்க. கூட்டு குடும்பமாலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கூட்டு குடும்பமா என்ன, குடும்பத்து கூட இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே நேரமும் இதெல்லாம் வெறும் 15-20 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அட, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம எல்லாருமே ஒரே வீட்டிலே பொண்ணும் பையனும் கொடுத்து எடுக்க போகிறோம். குடும்பமும் வர வர பெருசாகிட்டே இருக்குது.
அப்பப்போ இது மாதிரி ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்க போகுது? ஆமாம் ஆமாம், குடும்பமும் வர வர பெருசாகிட்டே இருக்கு, புது புது சொந்தங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. அப்பப்போ ஏதாவது விசேஷ நாள்லாம் இதேமாரி ஒன்றா இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இதான் சம்மந்தி வாழ்க்கையே. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தி. இப்போ எதுக்குடா இங்கே வண்டி நிறுத்திட்டு இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அப்படி யாருக்கு தான் வெயிட் பண்ணுறோம்? என் கடையில் வேலை செய்கிற பையன் தான் மச்சான். அவனை இங்கே வர சொல்லியிருந்தேன், இன்னும் வரல. அப்படி என்னதான் அங்கே பண்ணிட்டு இருக்கானே தெரில. கடையில் வேலை செய்கிற பையனை இப்போ ஏன்டா கூப்பிட்டுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், குடோன் சாவியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு லோடு வேற வந்து இறங்குது. சாவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, கடையில் போய் கொடுக்க முடியாது. அப்படி அங்கே போனேன்னா எங்கள் அப்பா என்னை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். அதனால தான் அந்த பையனை இங்கே வர சொல்லி சாவியை கொடுத்து விடலான்னு. ஓ அப்படியா, சரிடா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. எவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுறது? ஃபோன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவன் வருவான். என் மச்சான், உனக்கு இந்த இடத்த பார்த்ததும் பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல. அதான் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கியா? பழைய ஞாபகமா? என்னடா பழைய ஞாபகம்? அதான் மச்சான், அந்த முட்டைக்கண்ணி நம்ம 2 பேரும் பைக்கில் வரும்போது இந்த இடத்துல தானே காலவாரி விட்டா, ஞாபகம் இல்லை? டேய், இப்போ எதுக்குடா அதை ஞாபகப்படுத்துற? அது நடந்து எப்போ நடந்தது? இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படின்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வந்ததும் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுல, அதனால தான் எப்போ கிளம்பலான்னு கேட்டுட்டே இருக்கியா? பின்ன ஞாபகம் இல்லாமையா இருக்கும்? அன்னைக்கு அவள் பண்ண வேலை அப்படி. அவள் பாட்டுக்கு வந்து அவளாக எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ தப்பு எல்லாம் நம்ம மேலே இருக்கிற மாதிரி நம்மளை திட்டிட்டுல போனா. ஆனா மச்சான், அன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன்டா என்ன நடந்துச்சுன்னு. உன்னை என்ன வெளுத்து வாங்கினா? ஆமாம், நான் அன்னைக்கு அவகிட்ட வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன். சார் அழகாக கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. போடா, அன்னைக்கு உன் நிலமை என்னன்னு பார்த்தில்ல? என் நிலமையோட உன் நிலமை தான் படு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கால் டெல்லிக்கும் ஒரு கால் மும்பைக்குமா இருந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாரு? சரி, எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிக்கிட்டு? விடு. அவன் வந்ததும் நம்ம சாவி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அதை தானடா நானும் சொல்கிறேன். அவனை சீக்கிரமாக வர சொல்லுடா. சாவி கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு. நான் வீட்டிலேருந்து காலையில் கிளம்புனேன். ஈவினிங் 4 மணி ஆகுது. நான் இன்னும் வீட்டுக்கு போகல. வீட்டிலேருந்து வேற கால் வந்துக்கிட்டே இருக்கு. நான் வேற உன்னை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். சரிடா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவன் கண்டிப்பாக வந்துடுவான். நம்ம சாவி கொடுத்துட்டு கிளம்பிடலாம். சரி, நீ டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விடு. அவன் வரப்போ வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு தானே பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது கூட நம்ம போகணுன்னு அவசியமே இல்லைடா. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையாகவே வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போனால் சொல்லிக்கலாம். இப்போ எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் பல்ல கட்டிகிட்டு இருக்க? இல்லை மச்சான், உன்னோட முட்டைக்கண்ணி. டேய் மென்டலாட நீ? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படிலாம் இல்லைடா. ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே மச்சான். எனக்கு என்னமோ அவ தான் உனக்கு கரெக்டான பேருன்னு தோணுது. நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டல. நான் சொன்ன மாதிரி